பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஜெபவேளை ஆனந்தமே. இயேசப்பாவும் திருப்பாதமே. ஜெபவேளை ஜெபவேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நேச்சய துயரமெல்லாம் சொல்லுவோம். நேச்சய துயரம் நேச்சய துயரமெல்லாம் இன்று இன்று மறைந்ததையா. நேச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. இடத்துல உங்க சமூகம் இறக்கட்டும். நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமான. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. ஓ கோடி கோடி நன்றி டாடி. இன்னொரு விஷயம் கூட கோடி கோடி நன்றி. நன்றி சொல்லுவோம். மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் தந்தீமே. இரவெல்லாம் காத்தி உயர்த்துவதற்காய் இன்னும் ஒரு நாள் தந்தீ. ஹல்லேலூயா. மறவாத என் நேசரே இன்று உறவாடி. நம்மள ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் நம்புறோம்? மறவாத என் நேசரே. ஹல்லேலூயா. நம்மள மறக்கல. அதனாலதான் இந்த ஆண்டவர் ஒரு இடத்தை தந்திருக்கிறார். கோடி கோடி நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஜெபவேளை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஜெபவேளை துதிவேளை துதிவேளை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ரத்தம் ஜெயம் சொல்லுவோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் சொல்லுவோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவே கல்வாரி இயேசுவே ரத்தம் ஜெயம். ரபஷதலரா ரத்தம் இடத்துல முழுவதும் இறங்கட்டும். ஓ கல்வாரி இயேசுவே ரத்தம் ஜெயம். எங்களுக்காக யாவையும் செய்கிற ரத்தம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் என்னாலும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். ஓஹோ எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் என்னாலும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஓஹோ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். நன்றி அப்பா. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நன்றி ராஜா நன்றி ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசுவே
செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் நன்மை செய்தாருன்னு சொல்றவங்க எல்லாரும் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறத பார்க்கிற வசனம் சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்த தெய்வம், அவரோடு மற்ற எல்லா சுகம், உங்களுக்கு வேண்டிய சுகத்தை ஆண்டவர் இந்த நாளில் அருளி செய்வார். உங்களுக்கு வேண்டிய விடுதலையை, உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை ஏசப்பா இன்னைக்கு செய்வார். இரத்தத்தை சிந்தின தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை. முடிந்த எல்லாரும் ஒரு 3 விசை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். நமக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில் கர்த்தர் நான் என் ஜனங்களுக்கு என்ன செய்வாரா, ஆறுதல் செய்வாரா. ஏசாயா 51:3 எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 51. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் சொல்லுவாரா, ஆறுதல் செய்வாரா? உங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்கிறதுக்கும் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தம்பி வருத்தத்தில் இருக்கிறான்னா நான் போய் தம்பி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றது ஆறுதல் சொல்றது. ஆறுதல் செய்கிறதுங்கிறது அவன் கவலையவே அவனை விட்டு எடுத்து போடுகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவன் கவலையில் இருக்கிறான், இவன் ஒரு வியாதியில் இருக்கிறான், நான் போய் தம்பி நீ கவலைப்படாதன்னு சொல்றது ஆறுதல் சொல்றது. ஆறுதல் செய்கிறதுங்கிறது அவன் வியாதியவே அவனிடத்துல இருந்து எடுத்து போடுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த இரவு வேளையில இங்க வந்திருக்கிற நமக்கு ஆறுதல் செய்தாரா? கர்த்தர் ஆறுதல் செய்வார் நம்புறவங்க மாத்திரம் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய இடத்திற்கு தந்த இந்த இடத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிறீர், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள எல்லாரும் எவ்வளவு நன்றியோடு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ இந்த வசனத்தின்படி கர்த்தர் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி மாறும், ஆறுதல் செய்வார். நிச்சயமா என் பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஒடுக்கின சத்ருவுக்கு விரோதமா கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில விடுதலை, துதிக்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையில விடுதலை, இங்க வந்து ஆராதிக்கிறவர்கள் வாழ்க்கையில விடுதலை. நீங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சி மைனர் வச்சுக்கிறீங்களா? டி மைனர் கூட, டி மைனர் வச்சு. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அப்பாவை பார்த்து சொல்லுவோம், மறவாமல், மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு பாடுறீங்க? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து
நிறைவேற்றுவே. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே. ஏசையா ஏசையா உடைய ஜனங்களை நினைச்சிருங்கப்பா. உபத்திரவப்படுகிறவர் உபத்திரவத்தை அற்பமா என்னாதவரே சொல்லுங்க. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. அப்படி எல்லாரும் வெளியே ஏசையா எல்லாரும் கொஞ்சம் வெளியே வந்து முடிப்பவரே. வெளியே வந்து மறுபடியும் அப்படியே ஆராய்ச்சிக்கு வாங்க. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி அருமையான பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்காக இந்த யெகோவா ஈரே ஜெப குழு ஊழியங்களுக்காக கர்த்தர் இந்த புதிதாக இந்த இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அற்புதத்தை செய்கிற தேவன். இந்த இடத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்துக்கு யெகோவா ஈரே இந்த ஜெப குழு ஊழியத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் சோத்தரிக்கலாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த வாசலில் நாங்கள் தெளிக்கிறோமப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உள்ளேயும் வெளியேயும் மேலேயும் சைட்லையும் ரத்தத்தை தெளிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோத்திரம்ப்பா, சோத்திரம்ப்பா. நீருமுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக, அற்புதத்தின் இடமாக, ஜெபம் கேட்கப்படுற இடமாக, துதிகள் அங்கீகரிக்கப்படுற இடமாக, ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுகிற இடமாக, உம்முடைய கிருபை இறங்குகிற இடமாக மாற்றி தரப்போறக்காக நன்றி. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 24ஆம் சங்கீதம் 7வது 8வது 9வது 10வது வசனங்கள். சங்கீதம் 24 7 8 9 10. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இங்க வாசிக்கிறோம், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று வாசி. அல்லேலூயா. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமெது. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமெது. ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே பேரானந்தமே பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமெது.
வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசி. இந்த வசனத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த இடத்தை, இந்த யெகோவா இறை ஜெபக்குழு இந்த ஊழிய இடத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படியே ஜெபத்தோடு சோத்திரத்தோடு நாம் உள்ளே கடந்து வரோம். ஹல்லேலூயா, ஆஹா, 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 ஹல்லேலூயா, ஆமென். கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை ஒன்றே போதும், ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தம். அப்படி முன்னால் வந்து உட்காருங்க. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, உள்ள முன்னால இடம் இருக்குது. ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஆமென். அப்படியே உள்ள வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் சோத்தரிக்க போறோம். எல்லாரும் கர்த்தரை சோத்தரிக்கலாமா? சோத்தரி. சிறு பிள்ளைகள் கர்த்தரை சோத்தரிப்போம், வாலிப பிள்ளைகள் கர்த்தரை சோத்தரிப்போம். ஓ பெரியவர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாரும் கர்த்தரை நான் சோத்தரிக்கலாமா? உராபாலா ஷிகா பகாதாலா துலகா பகாதாலா ரிபகா பாபா உரகா பகாதாலா திகா பகாதாலா. நான் என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தீங்களே, நன்றியோடு நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறப்பா. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்தீங்களப்பா. சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உராபாலா ஷிகா பகாதாலா திபகா பாபா பாபா. சோதரியம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அந்த பல்லவியை பாடி தம்பி தீமோத்தேயு ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து பாஸ்டருடைய கரங்களை கொடுக்க போறோம். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தினா. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. எல்லாரும் கர்த்தரை நம்ம சோத்தரிக்க போறோம். இந்த இடத்துல ஊழியம் செய்ய போற அருமையான பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களை
அருமையான அன்பு கிரேனா சகோதரிய அருமை பிள்ளைகளை இங்கே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அருமையான விசுவாச பிள்ளை ஜெப பங்காளராக இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஊழியர்களை விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சோத்தரித்து ஜெபிக்கலாமா? தகப்பனே சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த இடத்தை ஆண்டவரே கொடுத்த உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்காக ஊழியம் செய்ய இந்த இடத்தை கொடுத்த இந்த இடத்தினுடைய ஓனருக்காக அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஆண்டவரே நம்முடைய அருமையான நம்முடைய தாசன் பாஸ் அலெக்ஸ் அவர்களை சகோதரிய பிள்ளைகளை இந்த ஊழியத்தை ஆண்டவரை பாதுகாக்கிற கரம், பலப்படுத்துகிற கரம், பயன்படுத்துகிற கரம், தீமைக்கு விலைக்கு காக்கிற கரத்தில் உம்முடைய கரத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்றைக்கு எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினால் அவன் கேட்டவளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய மகன் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கு அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இங்கே நடக்கிற கூட்டத்தில் அநேக நூற்றுக்கணக்கான வந்து ஆவியிலே ஆசீர்வதிக்கப்பட, ஆத்துமாவிலே ஆசீர்வதிக்கப்பட, சரீரத்தில் ஆசீர்வதிக்கப்பட, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் சோதரிக்கிறோம்ப்பா. சோதரியாம் சோதரியா சோதரியா சோதரம். தம்பி தீமத்தை வந்துச்சா? ஆண்டவர் தந்த இந்த புதிய இடத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை காண்கிற தெய்வம். நாத்தான் வேலை அத்திமரத்தின் கீழே அவர் கண்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை பார்த்தார், நம்முடைய கண்ணீரை கண்டார். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த புதிய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் நம்மை 1000 மடங்கு பெருக பண்ணுகிற தெய்வம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம். ஆகாரின் அழுகுரலை கண்ட ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை காண்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல செய்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், உம்முடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஜபத்துக்கு பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போறீங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினுடைய வல்லம் இந்த இடத்துல வெளிப்பட போகிறது. அநேகர் வந்து விடுதலை அடைய போகிறார்கள், அற்புதங்களை பெற போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட போகிறதற்கா எல்லாருமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மனதாரமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நான் பாஸ்டர் வாங்க பாஸ்டர் ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்துதலாக சொல்லி நான் கடந்து போகிறேன். என்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரிவேண்ட்ரா கடந்து போகிறோம். என்னால் முழு நேரம் இருக்க முடியாமல் போய்விட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். தங்கச்சி சிப்போரால் கல்யாணத்துக்கு சகோதரி ரொம்ப வாஞ்சியோடு கூப்பிட்டாங்க. எங்களால் அந்த நேரத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகம 20:6 வாசி ஒரு 2-3 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி பாஸ்டர் கரங்களை கொடுக்கிறேன். யாத்திராகமம் 20:6 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் ரெட்டிப்பாக மாத்திரமல்ல, நூறத்தனையாக மாத்திரமல்ல, 1000 மடங்காக தம்பி தீமோத்தே ஜோவத்தில் சொன்னது போல யாத்திரா 20:6 வாசிக்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகள் என்னன்னு வசனம், இந்த வேதத்தை கைக்கொள்ளி, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த வேத வசனத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் எப்படி செய்றாரா? அது ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் இல்லை, ஒரு தலைமுறைக்கு 50 வருஷம்னா 1000 தலைமுறைன்னா 5 லட்சமா பாருங்க. 1000 தலைமுறை மட்டும் நினச்சி வரான் இறக்கம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்து. வேதத்தில் வாசிக்கிற உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. உலகம் என்றால் என்ன? 1 யோவான் 2:14-15 வாசிக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியம். கண்கள், நமக்கு ஆண்டு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார்.
நல்ல மாம்சத்தை கொடுத்திருக்கிறார். இதில் சில இச்சைகள் வருது பார்த்தீங்களா? கண்களில் ஒரு இச்சை, மாம்சத்தில் ஒரு இச்சை வருகிறது பாருங்க. சிலச்சும் கண்கள் வெறுப்பாக இருக்கும், யார் மேலேயாவது. சிலச்சும் பாராமல் போகும் நம்முடைய கண்கள். சில கண்கள், நம்முடைய கண்கள் இன்றைக்கு ஏவாளுடைய கண்கள் அந்த விளக்கப்பட்ட அந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனிக்கு நேராக எனது ஈர்க்கப்பட்டதை பார்க்கிறோம். சிம்சோனுடைய கண்கள் தெலிலாளுக்கு நேராக ஈர்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய கண்கள் குளித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் மேலே ஈர்க்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் நிச்சயாங்க அன்பு கூறாது. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன செய்யலாம்? தேவனுடைய அன்பு இல்லை. உலகமும் அது நிச்சயமா ஒளிந்து போகும், அழிந்து போகும், அது இல்லாமல் போகும், அது போய்விடும். அதனால் இங்கே நம்ம என்ன வாசித்தோம்? யாத்திரா 26 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கு 1000 தலைமுறை மட்டும். அது எனக்கும் நமக்கும் எல்லாருக்கும். நானும் அப்படி வாழ வேண்டும். நான் ஒவ்வொருவரும் அப்படி ஜீவிக்கும்போது ஆண்டவர் மேலே அன்புக்கும், உலகத்தை வெறுத்து ஆண்டவர் இயேசுவின் மேலே நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின, ஜீவனை கொடுத்த, உயிர் கொடுத்த, பாடுபட்ட, இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த இயேசுவின் மேலே நம்ம அன்பு கூறும்போது, அவருடைய வசனத்துக்கு, இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும். ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, ஒரு தலைமுறை 50 வருஷம், 2 தலைமுறை 100 வருஷம் இல்லை, 1000 தலைமுறை மட்டும், லட்சமான வருஷம் மட்டும் ஆண்டவர் நம்ம மேலே நினைச்சாரா? அவர் நம்மளை இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஜபத்தில் தம்பி தீமோத்தேயு சொன்னது போல உபாகம் 1:11 மோசே சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குறான், அவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்க எத்தனையோ லட்சங்கள் இருக்கீங்க, இதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இரக்கம் செய்வார் 1000 தலைமுறைக்கு 1000 மடங்கு நம்மளை நினைச்சு வரான், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இன்னொன்று ஏசாயா 60:22 வாசிக்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நான் இந்த வசனத்தை அன்னத்தாய் கல்யாண மண்டல கூட்டத்திலையும் நான் பாஸ்டரோட கூட்டிருக்கும்போது சொன்னேன். சின்னவன் உலகத்தில் ரொம்ப படித்தவங்களுக்கு நல்ல வேலை கொடுப்பாங்க, உடல் நல்லா பலமாக இருக்கிறவங்களுக்கு இராணுவத்தில் வேலை, போலீஸில் வேலை, மூளை நல்லா செயல்படுறவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சரியான வேலை கிடைக்காது, சரியானவங்களுக்கு உயர்வு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சின்னவன், மனிதனுடைய பார்வையில் சின்னவங்களா, படிப்பு சின்னவங்களாக இருக்கலாம், பணத்தில் சின்னவங்களாக இருக்கலாம், பலத்தில் சின்னவங்களாக இருக்கலாம், அழகு அந்தஸ்து அதிகாரத்தில் சின்னவங்களாக இருக்கலாம், குடும்பம் சின்னதாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், சின்னவன் 1000 சிறியவனை நினைச்சவன் பலத்த ஜாதிமாக்குவேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தை அது தீவிரமாய் கண்களை மூடலாமா? சோத்திரம் 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 கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஒரு சரணம். கிருபாசன தண்டை நெருங்குவோ, கிருபாசன தண்டை நெருங்குவோ, இயேசு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போ. கிருபாசன தண்டை நெருங்குவோ,
இயேசு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போ. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி சோத்ரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பாஸ்டர் வந்துட்டாங்களா? அலெக்ஸ் பாஸ்டர். சோத்திரம் சோத்திரம். ஆலையில் தொடர்ந்து மற்ற காரியங்களை பாஸ்டர் அறிவித்து நம்மளை தொடர்ந்து பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தியிலே கர்த்தருடைய தாசன் நடத்துவார். கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. அப்படியே எழுந்திருப்போம். எழுந்திருக்க முடிந்தவர்கள் உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும்.
தெய்வம் நீரே எங்கள் கண்மலையானவர் இயேசப்பா என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே செய்யா ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எங்கள் உயிருள்ள நாட்களப்பா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே அப்பா ஆராதனை உமக்கே செய்யா ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே செய்யா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா 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 உங்கள் சிறகுகளின் நிழலில் சென்றென்றும் மகிழச் செய்தீர் உங்கள் சிறகுகளின் நிழல் தப்பா சென்றென்றும் மகிழச் செய்தீர் தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே சப்பா ஆராதனை ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே அல்லேலூயா 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 ஒரு புதிய கிருபை ஒரு புதிய கிருபை நன்றி 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 உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஏழைகளின் பலனே திக்கற்றவர்களுக்கு திட நம்பிக்கை Hallelujah. 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 ஏழைகளின் பலனே
எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீர். இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை தெரிந்தெடுக்கிற விதம், நிறைய பேர் தெரிந்தெடுக்கிறதான விதங்கள், இந்த உலகம் நல்ல குவாலிட்டியானது, நல்லா தேறினது, எல்லாவற்றிலும் ஞானமானது அந்த உலகம் தெரிந்தெடுக்கும். இந்த உலகம் எது நல்ல பெஸ்டா இருக்குது, எது நல்ல காரியமா இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து எது உடையாம இருக்குதுன்னு பார்த்து அவர்கள் எடுப்பார்கள். ஆனா ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறவர்களை, நொறுங்குண்ட இதயத்தோடு வந்திருக்கிறவர்களை, வாழ்க்கையில நொறுங்கி போய் இதற்கு மிச்சம் ஒன்றும் செய்ய முடியாமல் எல்லாவற்றை இழந்து போய் வந்திருக்கிற பாத்திரமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீங்க தான் வேணும். உடைக்கப்பட்ட பாத்திரமே, உன்னை கொண்டு நான் செய்ய நினைக்கிற காரியங்கள் அது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உடைந்த பாத்திரம் என்று இந்த உலகம் உங்களை தள்ளலாம், இந்த உலகம் வெறுக்கலாம். நான் தள்ளுகிற தேவன் அல்ல, உடைந்த பாத்திரத்தை உருவாக்கி ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ, இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஓ பிறரை போல நான் அர்ப்பணிக்கிற தேவன் அல்ல, புறக்கணிக்கிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை, நான் புறம்பே தள்ளுவது இல்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை, நான் புறம்பே தள்ளுவது இல்லை. இதோ ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த புதிய நாளிலே, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் புதிய காரியத்தை செய்வேன், புதிய காரியத்தை செய்வேன். உன் கண்ணீரை காண்கிற தேவன் உண்டு, உங்கள் கண்ணீரை காண்கிற ஒருவர் உண்டு. ரபகத ரபபபா, ஓ ரபகத ரபபபா, ஓரி மாமா மாமா மாமா. நன்றி 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 நன்றி. ஓ, உங்களை பார்க்கிறதற்கு ஒருவர் உண்டு, உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்க குடும்பத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்க பிள்ளைய பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஓ, உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். கைவிட மாட்டாருங்க, உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கிறது போல இவர் புறக்கணிக்க மாட்டா. யார் யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யார் யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தார்களோ அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. கர்த்தர் உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்துவா, உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவா. தலை குனிந்த நிலைமை அல்ல, உங்களை தலை நிமிர்ந்த செய்கிற தேவனவர். இரண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. தேங்க்யூ ஜீ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே.
தகப்பனே உங்க பிரசன்னத்தின் மகிமை மூடுவதாக, உங்க பிரசன்னத்தின் மகிமை மூடுவதாக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறபடியா உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு. ஜோமனுங்க இயேசுவே உடைய பிரசன்னத்தின் மகிமை உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இடத்துல உங்க ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். வந்த ஒவ்வொருவர் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க பிரசன்னத்தின் மகிமை ஆசீர்வாதத்தின் கரம் மூடும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. உட்காரலாம். ஆலையில் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் முன்ன வந்து உட்கார்ந்துருங்களேன், நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அக்கா நீங்க முன்ன வாங்க, ஏன் பின்னாடி தரையில் உட்காந்துருக்கீங்க? உங்களை தான் முன்ன வந்து உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு சமயம் சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பாரம் என்னை அதிகரித்தது. ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். கொத்து கொத்தான ஜனங்கள் ஒரு இருளிலே விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். பின்னாடி நல்லா கேட்குதா? கொத்து கொத்தா ஜனங்கள் இருளிலே, ஒரு பள்ளத்தாக்கிலே பயங்கரமான ஒரு இருள் விழுந்து கொண்டு இருக்கும்போது அந்த காட்சி, அந்த தரிசனத்தை பார்த்த உடனே என்னால் தாங்க முடியல. நான் ஆரம்பித்தேன். ஒரு சத்தம் கேட்டது. நீ என்ன செய்ய போகிறன்னு கேட்டார் ஆண்டவர். சொன்ன, ஆண்டவரே என்னால் என்ன செய்ய முடியும்? 10 பேரோ 15 பேரோ தேசத்துக்காக தனிமையாக இருந்து கூட நான் ஜெபிக்கிறேன்ப்பான்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த கொரோனா டைம் வந்தது. இந்த கொரோனா டைமில் தான் வீட்டு மேலே ஏறி தனியாக உட்காந்து நான் 7 மணிக்கு போய் முழங்கால் போட்டுருவேன். ஏன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது. முழங்கால் போட்டு 10 மணி 11 மணி வரை அப்படி ஜெபிக்கிறது வழக்கம். 10 மணி 11 மணி ஆயிரும். இது காணாதுன்னு காலையில் விடிய காலம் இப்படிலாம் ஜெபித்துக்கும். அந்த அந்த தரிசனம் என்னை ஆட்டி படைத்தது போல் இருந்தது. நிம்மதியாக சாப்பிட முடியாது. கண்ணுக்கு முன்னாடி அந்த தரிசனம் தான் வந்தது. அந்த டைமில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஆண்டு கழித்து ஒரு சத்தம் கேட்டு படுகொலை நடக்க போகுதுன்னு. இதையெல்லாம் கேட்ட உடனே செபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பணும். அல்லேலூயா. இன்றைக்கி தேசம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளணும். எல்லோரும் கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து மணிக்கே கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பாதுகாக்கிற கரம் மூடட்டும்பா. யாரும் கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவர் இந்த குறிப்பை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாஸ்டர் இறைச்சியா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ரீமானா கந்த ரக துடா கபலபா ரீமானா முன்னாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் தாய் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தகப்பன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கெட்டு போகக்கூடாதுப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மை துதிக்கிறோம் உடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை பாரப்படுத்தின ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புக்காக ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஐயா, இரக்கம் பாராட்டும்படியாக எல்லார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் அதிசயத்தை செய்யும்படி, ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படி கணங்கள் கொத்து கொத்தா மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ தேவன் சொன்னபடி ஆண்டவரே கடைசி நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறோம். ஓ பல இடங்களிலே என்ன அன்று சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் கொத்து குதாய் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படி, மீட்டெடுக்கும்படி, காத்து கொள்ளும்படி அப்பாயின் பல இடங்களில் என்ன செய்து பஞ்சங்கள் காணப்படுகிறது. தேவன் எல்லா ஜனங்களையும் காக்கும்படி நம்மளை இந்த நாளில் காத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த பஞ்சங்கள் நம்மளை நெருங்கி வர கொஞ்சம் நேரம் ஆகாது. ஓ அப்படிப்பட்டதான நிலநடுக்கம் நம்மளை தேடி வர கொஞ்சம் நேரம் ஆகாது. கர்த்தர் நம்மளை அதிசயமாய் வைத்திருப்பது இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மண்டாடும்படி, இப்படிப்பட்ட
அடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு துறப்பில் நிற்கும்படி ஓமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தில் ஆண்டவரே பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஓ இருளில் கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவனே இந்த நாளிலே முன்குறித்து இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் கொண்டு வந்து ஜெபிக்க வைத்து தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே எவ்வேறு ஆண்டவரே ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே நீ காண்கிற தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாண்டு எழுதப்பட்டிருக்கிறபடி ஓ மாம்சமான யாவரையும் நீர் அறிந்து கொள்ளுகிற தேவன் அல்லவா அப்பா. படுங்குழியிலே விழுந்து கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக இன்னுமாய் ஆண்டவரே எங்கள் சொந்தங்கள் கிடக்கிறார்கள், எங்கள் உறவினர்கள் கிடக்கிறார்கள் ஆண்டவரே, இன்னும் அறியாமல் கிடக்கிறார்கள். ஒரு விஷயம் அவர்களை நீர் சந்திப்பீராக, தொடுவீராக, விடுவிப்பீராக, காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை தொட்ட கரம், எங்களை விடுவித்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி எடுக்கட்டும். அற்புதங்களை செய்த கரம் அற்புதங்களை செய்த ஆண்டவரே கண்ணீரோடு கவலைகளோடு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி விடுவீராக. ஓமை துதிக்கிறோம் ஐயா. அறியாமல் இருளை கிடக்கிறார்கள், பாவ இருளை கிடக்கிறார்கள், உலக அன்பிலே கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. அறியாமல் போய்கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஒரு விஷயம் இந்த நாளிலே என் தேவ கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக, விடுவிக்கிற கரம் நீட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். நீர் நீட்டி தொட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம், விடுவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தருகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யறதற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபங்களை கேட்டதற்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை